أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் இதுவரைக்கும் நான் பேசுற இந்த நிமிடம் வரைக்கும் எந்த மலக்கும் அல்லாவை பார்த்ததே இல்லை, எந்த ஜின்னும் அல்லாவை பார்த்ததே இல்லை, எந்த நபியும் அல்லாவை பார்த்ததே இல்லை. இன்றைக்கு நான் குத்துபாவிலும் சொன்னேன், பெருமானார் தான் போக வேண்டிய உச்ச இடத்துக்கு போயிருக்கிறார். இந்த இரவுல நீங்கள் வானத்தை பாருங்கள், தூரத்தில் உங்களுக்கு தெரிகிற நட்சத்திரத்தை பாருங்கள். இந்த நிலாவுக்கு வேணுமானால் மனுஷன் போயிருக்கிறான், அந்த தூரத்துல தெரிகிற நட்சத்திரத்துக்கு யாராவது கால் பதித்திருக்கிறாங்கடா? இல்ல. இந்த இரவுல அவ்வளவு தூரத்துக்கு கேமராவை கொண்டு போய் போடலாம், அவ்வளவு தூரத்தை பார்க்கலாம், ஜூம் பண்ணி பார்க்கலாம். யாரும் போகல. இந்த உலகத்திலிருந்து ஒரு நபி மேல போனார். சிதறத்துல் முன்தஹாவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்றுட்டாங்க. இதுக்கு மேல எங்களுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க. அதையும் கடந்து ரசூலுல்லாஹ் மேல போனாங்க. போன நேரத்தில் ஆயிஷா நாயை கேட்டாங்க, அல்லாஹ்வை பார்த்தீங்களா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வை பார்த்தீங்களா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம், இல்லை ஆயிஷா, இல்லை ஆயிஷா, அல்லாஹ்வை நான் பார்க்கவில்லை. ஒளிமயமானவர். இந்த பூமியில இந்த நிமிடம் வரைக்கும் யாருமே பார்க்காத ரப்பை அல்லாஹ் தன்னை காண்பிப்பான். மனக்கும் பார்க்காத ரப்பு அல்லாஹ் ஜன்னாவுல காண்பிப்பான் என்று சொன்னார். அல்லாஹ் பேசுவானா? அல்லாஹ் தோல்ல கை போடுவானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பி இப்படி இரக்கம் படைத்தவன் என்று நாம் நம்பியிருக்கிறோம் என்றால் ஜன்னாவுடைய வாழ்க்கை இப்பொழுது பேசுவதற்குரிய நேரம் இல்லை என்றாலும் ஜன்னாவுக்கு போனதை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு நாம் விலை கொடுத்தே ஆக வேண்டும். அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருக்குர்ஆன் நெடுகிலும் இந்த பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். அப்படி என்றால் இந்த பாடத்தை படித்தவர்கள் தொழ ஆரம்பித்தார்கள், நோன்பு பிடிக்க ஆரம்பித்தார்கள், ஹஜ் செய்ய ஆரம்பித்தார்கள். அவருடைய கல்புகளோடு இந்த இபாதத் கல்போட சேர்ந்துச்சு. இன்னைக்கு பலர்கள் தொழுகிறாங்க, ஆனா கல்பு தொழல, உடம்பு தொழுகுது. நோம்பு பிடிக்கிறாங்க, உடம்பு நோம்பு பிடிக்குது, கல்பு நோம்பு பிடிக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்களுடைய கல்பு மாறிச்சு. சஹாபாக்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அவங்களும் எங்களை மாதிரி மனிதர்கள். உங்களுக்கு தெரியுமா, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 6 மாசமா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பையத்து பண்ணல. 6 மாசம். இன்னைக்கு பள்ளிவாசல் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருப்போம். ஒரு ஆள் தலைவர் என்றுவோம், ஒரு ஆள் செயலாளர் என்றுவோம், பொருளாளர் என்றுவோம். ஒரு 10 வருஷம் கழியுது, இந்த தலைவரை கணக்கே எடுக்காத மாதிரி ஒரு சபையில வச்சு போட்டு வேற தலைவரை தேர்ந்தெடுக்கிற நேரம் தலைவர் பள்ளிக்கே வராம போயிருவார். இதை நான் வேற பள்ளியில சொல்லல, தௌஹீத் பள்ளிகளே நான் கண்ணால கண்டிருக்கேன். மூத்தவர்கள் என்று இருந்தவர்கள் எல்லாம் என்னப்பா பிரச்சனை, இப்ப நம்மளை கணக்கெடுக்கிறதே இல்லையே, கணக்கெடுக்கல என்று வர்ற நேரம் ஒரு பிரச்சனை வரும், ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. இதே மாதிரி அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 மாதங்கள் உம்மத் அபூபக்கர் ரலியல்லாஹு பையத்து பண்ணிருக்கிற நேரம் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பையத்து பண்ணல. ஏன் பையத்து பண்ணல? என்ன நடந்துச்சு? ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு சொல்கிறேன் விஷயத்தை கேளுங்கள். அதே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த பிறகு கடுமையான வறுமை. ரசூலுல்லாஹ்வுடைய மகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் வந்து கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹைபர்ல 5ல் 1, ஹைபரை பிடிச்ச உடனே 5ல் 1 அந்த விவசாய நிலத்துல இருந்து 5ல் 1 கொடுப்பாங்க. பெருமாளுக்கு கொடுத்தாங்கன்னா பெருமாளை சேர்த்து வச்சு கோட்டு கட்டல, அவ்வளோத்தையும் மக்களுக்கு கொடுத்துருவாங்க. பெருமாளுடைய முழு சொத்தும் சதக்கா. நீங்க நினைச்சிட கூடாது ரசூலுல்லாஹ்க்கு கிடைக்குதுன்னா ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அட்டி வச்சு வச்சாங்க. பெருமாள் வீட்டுல எதுவும் இருக்காது. ஆனா இவங்க வறுமையில வந்து கேட்கிறாங்க, எங்க வாப்பாட அந்த சில சொத்துகள் இருக்குது, அத எங்களுக்கு தாங்க, கஷ்டமா இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் அமீர் முஃமினீன் வந்து கேட்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்த்து, இல்லம்மா, ஒரு நபி மரணித்தார், அவருடைய முழு சொத்தும் தர்மம் பண்ணிட்டாங்க, சதக்கான்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சதக்காவுல என்ற குடும்பத்துக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்ட்டாங்க, உங்களுக்கு தர முடியாதுமான்ட்டாங்க. அவர்கள் போற நேரம் மன வருத்தத்தோட போறாங்க. ஏன்? 2 காரணம். ஷைத்தான் பசுந்த கொண்டு வர்றான். 1வது காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததுக்கு பிறகு சகீஃபத்து பனி ஸஈதான் இருக்குது.
நீங்க போய் மதீனா பள்ளிவாசல்ல போய் மதீனாக்கு போனீங்கன்னா பள்ளிவாசலுக்கு அங்க ஒரு தோட்டம் இருக்கும் வெளியில சின்னதா, இப்பயும் கம்பி அடிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த சக்கீஃபா ஒரு தோட்டம். அந்த தோட்டம் மதீனா பள்ளிவாசலுக்கு இப்ப வளாகம் எல்லாம் தாண்டி அந்த தோட்டம் இருக்கிற இடத்துல இப்பயும் ஒரு சின்ன மரம் எல்லாம் வளர்ந்து அவ்வளவு பில்டிங்ஸ் ஹோட்டலுக்கு மத்தியில் ஒரு துண்டு இருக்கு. இந்த இடத்துலதான் பையத்து நடந்துச்சு. இந்த இடத்துலதான் யார் அடுத்த தலைவர் என்ற பேச்சுவார்த்தை. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க, இன்னொருத்தர் போத்திட்டு நடுங்கிட்டே வாராரு. அபூ உபைதா அவர் வர்றாரு, அதாவது நட்டுக்கிட்டே வராங்க. மஷூரா நடத்தப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தலைமைத்துவத்துக்கு பையத்து செய்யப்படுவது. இங்க தலைமைத்துவம் செய்யப்பட்டாச்சா, இப்ப இவர்களுக்குள்ள என்ன நடக்குதுண்டா, அட அலி என்ன கூப்பிடல அந்த இடத்துக்கு, இது ஒன்று. என்ன அந்த சபைக்கு கூப்பிடல. ரெண்டாவது என்ன, ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து கேட்டாங்க, கஷ்டமா இருக்குது. பெருமானார் தன் மகளுக்கு அவ்வளவு பெரிய ஆடம்பர வீடுகள்லாம் கொடுத்துட்டு போகல. ஃபாத்திமா ஜன்னாவுல உங்களுக்கு என்ன பகுதி என்று சொல்லிட்டு போனாங்க. பாப்பாட ஜனாசாவை பார்த்து எல்லாரும் அழுவாங்க, எல்லாரும் அழுவாங்க. அதை விட துடிச்சு அழுதவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு. எப்படியா சொன்னாங்கடா, ஜனாசாவை அடக்கிட்டு வந்த பிறகு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து உங்களுக்கு மண்ணை போட தோணிச்சான்னு கேட்டாங்க. அவர் முகத்தை பார்த்து மண்ணை போட தோணிச்சான்னு கேட்டாங்க. அவங்க கல்புகளில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க, அதை எடுக்கவே முடியல. திங்கட்கிழமை காலையில மௌத்தாக முன்னாடி ரசூலுல்லாஹ் தன் மகளோட கடைசியா பேசுறாங்க. ஆயிஷா நாய் கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க, பாப்பாவும் மகளும் பேசட்டும் என்று. ஆனா ஒரு நேரம் அழுகுறாங்க, கொஞ்ச நேரத்துல சிரிக்கிறாங்க. போற நேரம் கேட்கிறாங்க, ஆயிஷா நாய் ஏன் அழுதுங்க, ஏன் சிரிச்சிங்க? பிறகு சொல்றேன்னு போயிட்டாங்க. பிறகு சொன்னா என்ன, பாப்பாவுடைய அந்த சக்கராத்தை பார்த்து அழுதார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அழுதாங்க. இப்படி அழுகுறவங்க சிரிக்க இயலுமா? வாப்பா இன்றைக்கு மௌத்தா போறாங்க, அந்த ஹதீஸ்ல தெளிவா வருது. ஐயோ இன்றைக்கு பிறகு உங்க வாப்பாக்கு இந்த வேதனை இல்ல ஃபாத்திமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க, எனக்கு பிறகு நீங்க தான் எனக்கு கிட்டையே குடும்பத்துல வரப்போறீங்க ஃபாத்திமா. 6 மாசத்துல மௌத்தா போறாங்க. உங்களுக்கு ஜன்னால இந்த அந்தஸ்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தண்ட மகள் தண்ட வாப்பாவை எவ்வளவு நம்பியிருப்பாங்க. மரண படுக்கையில் உள்ள வாப்பாவை பார்த்து அழுத அடுத்த நிமிஷம் ஜன்னாவை சொன்ன உடனே சிரிப்போடு ஜன்னாவுல ஃபாத்திமா ரலியல்லாஹுக்குள்ள அந்தஸ்து சொன்ன உடனே அவர்கள் சிரிக்கிறார்கள். வாப்பாவோடு சிரிப்போடு தான் அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிக்க வைக்கிறார். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு எதுவுமே ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு போகல. அவர்கள் வறுமையில் நிற்கிற நேரம் அவங்க கல்வியில் ஒரு சின்ன வேதனை. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹ் குடும்பத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டார், அருள் பைத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டாரு. மாறியான ஒரு சிந்தனை வருது. இது நானா சொல்லல, நீங்கள் புகாரியை பிரட்டி பார்த்தால் இந்த செய்தி மிக தெளிவாக வருகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாக முன்னாடி அபூபக்கரோடு பேசுவாங்க, அதெல்லாம் நடக்குது. அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு ஜனாசாவை அடக்குவாங்க, அதுல தனியா இரவுல தொழுவிப்பாங்க. இதெல்லாம் முடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத்தானதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு இன்னும் பையத்து பண்ணல. மக்களுக்கெல்லாம் ஒரு இது, அபூபக்கர் வந்து ஆட்சியில அலி பின் அபி தாலிப் அங்க அவர் பையத்து பண்ணாம நிக்கிறார். அப்ப கூப்பிட்டு அனுப்புறார். இது புகாரில வரக்கூடிய செய்தி. கூப்பிட்டு அனுப்புறார். அலி யார கூப்பிடுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு, யார கூப்பிடுகிறார்டா, அமீருல் முஃமினீனை கூப்பிடுறார் வீட்டுக்கு. அவர் என்ன மெசேஜ் கொடுப்பார், என்ன வேணுமண்டா என்னைய சந்திக்க சொல்லுங்க, நான் தலைவர், அவர் வீட்டுக்கு நான் போவதா? மூமின்களுடைய பண்பை சொல்வதற்கு சொல்கிறேன். ஜன்னா என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வஃபன்ஹும் வக்ஃபிர் லஹும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் குர்ஆன் சொல்லுது, என்ன சொன்னார்கள் என்றால் ரப்பு என்ன சொல்கிறான்னா மன்னிங்கள்ங்கறான் அல்லாஹ். அவர்கள் கடுமையா தியாகம் பண்ணுவார்கள், அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள். அப்படியே அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தனியே வாங்கங்கிறார் அலி பின் அபி தாலிப். அதுக்கு அடுத்து உமரோட வராதீங்கன்னு அர்த்தம். உமர் பின் கத்தாவுக்கு அபூபக்கர் சொல்றாங்க, என்ன தனிய வரட்டுமாமே, நீங்க போகாதீங்கன்றாங்க. உமர் சொல்றாங்க, உங்களுக்கு கண்ணியம் கிடைக்காது, நீங்க போகாதீங்கன்றாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, இல்ல உமர், நான் போயிட்டே ஆகுவேன், நான் போயிட்டே ஆகுவேன். ஷைத்தான் பகையை வளர்க்க பார்க்கிறார்.
இந்த உம்மத்தின் மிக சிறந்தவர்கள். அலி ஃபில் ஜன்னா, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, சுவர்க்கவாசிகள் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அலி பின் அபி தாலிப் யாருன்னு நினைக்கிறீங்க? சாதாரண ஒரு மனிதர் நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அலி பின் அபி தாலிப் கைபர் போர்க்களம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இரவுல நாளைக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒருவர் கையில இந்த கொடியை கொடுப்பேன், அவர் வெற்றி கொள்வார் என்றாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒருவர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன விருப்பம்டா, அதை விட என்ன இருக்கு அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன விருப்பம்டா. சஹாபாக்களுக்கு அந்த நைட் தூக்கம் போயிருக்குமா? நானா இருக்க கூடாதா, நீங்களா இருக்க கூடாதா? ஒவ்வொரு ஆளும் அப்படி நினைப்பார்கள் இல்லையா? யாரு கையில கொடி வர போகிறது? காலையில் எழுந்த ரசூலுல்லாஹ், ஐன அலி, அலி எங்கப்பான்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். யார் ரசூலுல்லாஹ்? கண்ணு நோவுல அங்க நிக்கிறாரு, அவர் வர சொல்லுங்க ரசூலுல்லாஹ் தன்னுடைய உமிழ் நீரை வைக்கிறார்கள். அவருடைய கண்ணு குணமாகுது. பெருமானார் கையில் கொடியை வைத்தார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒருவர் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு. நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? மனிதன் என்ற அடிப்படையில் நாம் பிழை நடக்கலாம், பிழை செய்வதல்ல, பிழையை திருத்துவர் தான் மூமின். தன் பிழையை திருத்திக் கொள்ளணும் அல்லாஹ்வுடைய. அதுக்காக வேண்டி சொல்கிறேன். இவ்வளவு உன்னதமானவர்கள் அவர்கள் பேசாம இருந்தார்கள். அவர்களுக்குள் பேசாம பையத்து பண்ணாம இருந்தார்கள். பையத்து நடக்காமல் இருக்கிற அந்த 6 மாசம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தபூக்கு நினைக்கிற ரசூலுல்லாஹ் போற நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வச்சுட்டு போறாங்க. அவர் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நீங்க எல்லாம் போருக்கு போற நேரம் பொம்புளையிலையும் இந்த பெண்களையும் பிள்ளைகளையும் பார்க்க என்ன வச்சுட்டு போறீங்களே யார சொல்லலாம்? மதீனாவுல நீங்க எல்லாம் போற நேரம் என்ன இங்க வச்சுட்டு போறீங்களே, நானும் வரணும்னு ஆசைப்படுறேனே. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அலி மூசாவுக்கு ஹாரூன் எப்படியோ அப்படி எனக்கு நீ இருக்க கூடாதா அலி என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் நபியபாதி, எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை அலி என்றாங்க. எந்த நபியும் இல்லைன்னு சேர்த்து சொல்லிட்டாங்க. ஆனால் அவ்வளவு அந்தஸ்தை கொடுத்தால் ரசூலுல்லாஹ் நெருக்கி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அப்படிப்பட்ட அலி பின் அபி தாலிப். அவரை சிலாகித்து சொல்வதற்கு எக்கச்சக்கமான செய்திகள் இருக்கிறது. அதை சொல்லவில்லை இந்த நேரத்தில். நான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் நடக்கும். ஆனால் அது பிரச்சனை அல்ல. அவர்கள் மனித புனிதர்களான இடம். அந்த இடம் என்ன? அவர்கள் பையத்து பண்ணாம நின்றார். அமீருல் முஃமினீனுக்கு கட்டாயம் பையத்து பண்ணணும். பையத்து பண்ணாம இருக்கிற நேரத்தில் கூப்பிட்டு அனுப்புற நேரம் தலைவர், ஜஸீரத்துல் அரபுடைய தலைவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு வருகிறார். இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள், யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, அவர்கள் ரொம்ப பணிவாக நடப்பார்கள். வைஸா ஹாத்தபுல் ஜாஹிலூன காலு சலாமா, ஜாஹில்கள் சண்டை பிடிக்க வர நேரம் சலாம், அமைதியாக போய் விடுவார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே நீங்கள் நான் பேசக்கூடிய அந்த சமுதாயம் காட்டு முராண்டிகளை விட மோசமானவர்கள். அவர்கள் தான் நம்மளை இன்றைக்கு ஆச்சரியப்படுத்தி வைத்து வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போனார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்த உடனே 2 பேரும் சந்திக்கிறார்கள். சந்திக்கிற நேரம் கொஞ்சம் பேசாம விட்டா பிரச்சனை நடந்தா ரசூலுல்லாஹ்வுடைய வளமை ஷஹாதத்தை சொல்லிதான் ஆரம்பிப்பார்கள். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஷஹாதத்தை சொல்லுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பவம், அவதூறு சம்பவம் நடந்த நேரத்தில் ரசூல் ஆயிஷா நாய் வீட்டில் வந்து உட்கார்ந்து பேசுற நேரம் ஷஹாதத்தை சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. அதுதான் வளமை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேரும் பேச போறாங்க. ஷஹாதத்து சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வை சாட்சி ஷஹாதத்து சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறார், நான் உங்களுக்கு பையத்து பண்ணாத காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய அந்தஸ்து இருக்குது. நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பையத்து பண்ணினீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நீங்க விட்டுட்டீங்க. நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், ரசூலுல்லாஹ்வுடைய மகனுடைய கணவன், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அவரு. நாங்க அஹ்லுல் பைத், எங்களை நீங்க விட்டுட்டீங்க. அபூபக்கரே, இந்த நேரத்தில் எனக்கு மனசு நொந்துச்சு.
எனக்கு நம்பிச்சு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நீங்கள் ஓரம் கட்டி விட்டீர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தோடு என்று என் மனம் வெந்து போச்சு. அதனால் தான் நான் பையத்து பண்ணவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். வல்லாஹி என்கிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக என்னுடைய குடும்பத்தின் மீது நான் என்ன கண்ணியம் வைத்திருக்கிறோம், அதையும் தாண்டி நான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன். என் குடும்பத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என் கல்விலே ஆழமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் பையத்து நடந்தது அவசர அவசரமாக. அப்ப யாரை கூப்பிட முடியாது என்ற விஷயத்தை அவர் மிக தெளிவாக சொன்னார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற நேரம் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறார். அபூபக்கர் தேம்பி தேம்பி அழுதுவிட்டு சொன்னார். அலி பின் அபி தாலிப் திரும்ப சொன்னார், வல்லாஹி நீங்க நாட்டுக்கு தலைவரானதை வச்சு நான் பொறாமப்படவே இல்லை. வல்லாஹி நீங்க தலைவரானதை நினைச்சு நான் பொறாமப்படல. நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்று இருக்கிற நேரம் எங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு கூப்பிட்டு இருக்கலாம் தானே, புறக்கணிச்சிட்டீங்களேன்னு வேதனைப்பட்டோம் என்ற நேரம் அவரே அந்த இடத்தில் நடந்த பிரச்சனையில் அவசரமா முடிவெடுக்கப்பட்ட காரணத்தினால் இந்த உம்மத்தின் யார் அடுத்த தலைவர் என்பது ஃபித்னாவு வருவதற்கு முன்னாடி முடிவெடுக்க வேண்டிய கட்டம் என்பதனால் அவர் முடிவெடுத்த விஷயத்தை சொல்லுகிறார். அந்த நேரத்தில் அவர் சத்தியம் பண்ணுகிறார். இந்த நேரத்தில் அலி பின் அபி தாலிப் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பையத் பண்ற நேரம் தொழுகைக்கு பிறகு என்கிறார். லுஹருடைய நேரம், இது லுஹாவுடைய நேரத்தில் பேசப்படுகிறது. லுஹருடைய நேரத்தில் பள்ளிக்கு வருவேன் என்கிறார்கள். பள்ளிக்கு வருகிற நேரம் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரிலே ஏறினார்கள், ஷஹாதத்தை சொல்லுகிறார்கள். மிம்பரிலே ஏறி ஷஹாதத்தை சொல்லிவிட்டு நடந்த அத்தனையும் சொன்னார்கள். நடந்த அத்தனையும் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள், இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்தது ஏறினார்கள். ஏறிவிட்டு அவருடைய நினைப்பை அத்தனையும் சொன்னார். என்னவெல்லாம் நினைத்தாரோ பெருமாளுடைய குடும்பம் அந்த இடத்துல இதாக்கப்பட்டது. என் மகனேவி வந்து கேட்கிற நேரம் அவளுக்கு எதுவும் கொடுக்கப்படவில்லையே, இந்த வேதனைகள் எல்லாம் எங்க கல்வியில் இருந்தது என்று சொல்லப்படுகிற நேரத்தில் அந்த மக்களும் அதை கேட்டுவிட்டு அவரும் அந்த இடத்திலே மிக தெளிவாக தான் செய்த பிழை, அதாவது இந்த இடத்திலே அந்த புரிந்துணர்வுல ஏற்பட்ட அந்த தவறை உணர்ந்தார். அவர் அந்த இடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பையத்து செய்தார்கள். எல்லா மக்களும் சந்தோஷமாக அந்த நாளிலே ரெண்டு தலைவர்களும் ஒன்று சேர்கிற நேரத்திலே மூமின்கள் மிக சந்தோஷப்பட்டார் என்று புகாரிலே செய்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனைகள் என்பது அவர்களுக்கே வந்திருக்கிறது. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, இவ்வளவு ஜன்னத்துக்குரியவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் அவர்கள் நம்மள மாதிரி பழி வாங்கல, பூதாகரமாக்கல, நாலு பேரை கட்சி சேர்க்கல, எனக்கு இந்த கட்சி உனக்கு இந்த கட்சி எடுத்தம் கை, அதாவது கண்டம் துண்டமா பேசி தீர்க்கல, பணிவோட பேசினார்கள், இஸ்திக்ஃபார் செய்தார்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள், அமைதியோடு இறங்கினார்கள். இதுதான் மூமியுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மானம், கௌரவம், அந்தஸ்து அத்தனையும் தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்வுக்காக இறங்க முடியும் என்று சொன்னால் இந்த பண்பு நம்முடைய தொழுகை நம்மிடம் தந்திருக்கணும். இதுக்கு தான் தொழுகிறோம், இதுக்கு தான் சிக்ர் செய்கிறோம், இதுக்கு தான் நோன்பு பிடிக்கிறோம். இது எதையும் செஞ்சு இப்படி நம்முடைய நாவு மாறாட்டி, அதனால் தான் அந்த தோழர் கேட்டாரு, யார சொல்லலாம் வாயால நாக்கால நரகம் போவார்களா? பெருமாள் கொடுத்த பதில் ஆம் என்று சொல்லல, வேற எதால போவாங்கன்னு கேட்டாங்க. வேற எதால போவாங்க? நினைக்கிறதெல்லாம் பேச முடியும். ஊரு முழுக்க போட்டு அலியிட டீம் வாங்க, அபூபக்கர் ஒரு டீம் மாறி நாங்க ரசூலுல்லாஹ் குடும்பம் என்று செய்யலாம். தலை குனிந்து வீட்டில் இருந்தார்கள், தலை குனிந்து நின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட மௌனமாக நின்றார்கள். தான் குடும்பத்துக்கு ஒரு டீமை உருவாக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி உருவாக்க முடியும் என்றால் எவ்வளவு உருவாக்கலாம். இன்றைக்குள்ள ஷியாக்கள் அதை செஞ்சு வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன், இதுதான் அவர்களுடைய மொழி. அவர்கள் நடந்து கொண்ட விதம் இஸ்லாம் அவர்களை புனிதப்படுத்திச்சு. அவர்கள் பிழைகள் செய்கிற நேரம், அந்த தவறை உணர்கிற நேரம், ஷைத்தான் வந்து குறுக்கிடுகிற நேரம், அவர்கள் அந்த தப்புக்கு எப்படி பிராயச்சித்தம் தேடினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு பிள்ளைக்கு வாப்பாவை மன்னிக்க இயலாது, வாப்பாவுக்கு பிள்ளைய மன்னிக்க இயலாது. உம்மாவோட புள்ள கோபம், பள்ளிக்கு நான் வரமாட்டேன், எனக்கு இப்படி ஆக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
சொர்க்கத்துக்கு போகணும்டா இதைவிட நாங்கள் பணியணும், இதைவிட நாங்கள் அடங்கணும். எங்களால் முடியும், எதை வெட்டுவோம் பள்ளி ரெண்டா போடுவோம் என்று சொல்லி முடிவெடுக்க முடியாது. இந்த உம்மத் எங்களுக்கு அப்படிப்பட்ட வழிமுறைகளை காட்டவில்லை.